ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டை சரஸ்வதி பூஜை நாங்கள் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். குழந்தைங்களோட புக்கு, நோட்டு, பேனா, பென்சில் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரஸ்வதி தாயை முன்னாடி வச்சாச்சு. பாருங்கள், சரஸ்வதி தாய்க்கு நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஆப்பிள், மாதுளப்பழம் எல்லாம் வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற ஆயுதங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற தெய்வங்கள்லாம் அலங்கரிச்சிருக்கோம். இது விநாயகர் பெருமாள், இது வந்து குபேந்திரா, இது வந்து எப்பயுமே எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய தெய்வங்கள். இது சமீபுரத்து மாரியம்மன், இது காமாட்சி விளக்கு. அடுத்து அப்படியே பார்த்துவாங்க, இங்கே ஒரு விநாயகர் பெருமாள். எங்கள் வீட்டு சாமி எல்லாத்தையும் நல்லா ஜொலிக்க வச்சாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். ஓகே, பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையும் நம்ம வச்சுக்கலாம். கொண்டக்கடலை வச்சாச்சு. அடுத்தது பொரி பொட்டுக்களை வச்சுக்கலாம். அது பொரியை வந்து பிரிச்சுக்கலாம். பொரி எள்ளி இதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு கூட நம்ம பணத்தையும் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சாமி கும்பிடும்போது முக்கியமாக இருக்கக்கூடியது தண்ணி. இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு தண்ணியை தொட்டு நம்ம நீர் விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சூடம் காட்டணும், தேங்காய் உடைக்கணும், எல்லாமே செய்யணும். ஓகே, இப்போ என்னென்ன வைக்கணுமோ வைக்கக்கூடிய அனைத்து பொருளையும் நம்ம வச்சாச்சு. அதுதான், வேறு என்ன மறந்தேன் அப்படின்றதுலாம் தெரியல. ஓகே, எல்லாமே வச்சாச்சு. அவ்வளோதான். எங்கள் வீட்டு சாமியை பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் சாமி கும்பிட்டுக்கலாம். தேங்காய் உடைச்சாச்சு. இந்த மாதிரி நீர் விளவிட்டு சூடம் கட்டிடலாம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு சரஸ்வதி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.